7 வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி பதவியேற்பாளருக்கு நான் டெல்லி போயிருந்தேன். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அன்புமணி 3 பேரும் அந்த விழாவுக்கு சென்றோம். அதன் பிறகு அங்கிருந்து அவர் தங்கியிருந்த அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்பொழுது, அதாவது 6-7 வருஷம் இருக்கும், அவர் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன், அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல. விமானத்தில் ஏறினோம். அவர் அந்த இருக்கையில பின்னாலே அவர் உட்கார்ந்தார். அவர் என்ன நினைத்தாரோ தெரியாது, நான் ஏதும் பேசவில்லை. நான் தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னார். ஏதேனும் தவறாக சொல்லியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்க. அப்பொழுது 2 சொட்டு கண்ணீர் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அது அந்த ஃபிளைட்டில் விழுந்தது. அப்புறம் அங்கிருந்து மீனம் பார்க்க வந்தோம். அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் அயலாபுரம் வந்தேன். இது நடந்தது 6-7 வருஷம் இருக்கும். அப்போ பதவி ஏற்படுவது நம்முடைய பிரதமருக்கு. ஆக அப்பவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு அவர் எப்படி தலைவரானார் என்பதை உங்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு மனசு சங்கடமா இருந்தது. எங்கே யாரையும் பார்க்காத எங்கேயாவது ஒரு இடத்துல போய் 8 நாள் இருக்கலாம் என்று கல்தான் ஹோட்டல், அந்த மகாபலிபுரம் அந்த ரோட்டில் இருக்கிற கல்தான் ஒரு ஹோட்டல், ஒரு ஜெகத்ரட்சனுடைய ஹோட்டல், அதில் போய் தங்கியிருந்தேன். இதை எப்படியோ தெரிந்து கொண்ட சௌமியா அங்கே வந்தது. மாமா என்றது, ஏமா என்று. இன்றைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்கிறது. மண்டபம் பார்த்து விட்டேன். தலைவரை மாற்றி விடலாம். அவர் ஓய்வறியா உழைப்பாளி தியாகல் சம்பல் ஜி.கே. மணியை மாற்றி விடலாம் என்றது. நான் ஏதும் சொல்லாமல் அவரை வரவழைக்கிறேன், அவரிடம் கேட்கிறேன், சொல்லுகிறேன் என்றேன். அவரும் வந்தார். அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், நான் தயார், ஆனால் என்னுடைய மைத்துனர், என்னுடைய தம்பி, அவர் இருவரும் அவர்கள் ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு அவர்களுக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவர்கள் இருவரும் எதை செய்தாலும் 1.5 மாசம் பொறுத்து, 45 நாள் பொறுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், சரி சௌமியா வந்ததும் அதுகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு. அதை வரவழைத்து சொன்னேன். சரி மாமா என்று சொன்னது. அந்த 1.5 மாதத்துக்கு பிறகு அந்த நாளும் வந்தது. முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுது ஆரத்தழுவி அவரை தேர்ந்தெடுத்தோம். ஆரத்தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தோம்.